இன்னைக்கு நம்ம சேனல்ல நமக்கு ஈஸியா கிடைக்கிற இந்த சேப்பங்கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான சைனீஸ் டிஷ் மாதிரி நம்ம செய்ய போறோம். வாங்க சேப்பங்கிழங்கு பெப்பர் ரோஸ்ட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கர்ல 2 to 3 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் சூடாகட்டும். அதில் 1/2 கிலோ சேப்பங்கிழங்கு சேர்த்துக்கோங்க. சேப்பங்கிழங்கு செலக்ட் பண்ணும்போது கொஞ்சம் குட்டி குட்டியாக செலக்ட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ குக்கரை மூடி ஒரு விசில் வரைக்கும் கரெக்டாக வேக வச்சுக்கலாம். ஒரு விசில் வந்துருச்சு. இப்போது 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிக்கலாம். தண்ணியெல்லாம் ட்ரெயின் பண்ணி தனியாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஆறிட்டோன்னே மெதுவாக இதை பீல் பண்ணிக்கோங்க. 2 விசில் 3 விசில் வச்சிங்கன்னா ரொம்ப பிசு பிசுன்னு ஆகிடும். இப்போ பீல் பண்ணி வச்சுருக்கிறத சென்டரில் ஒரு ஹாஃபாக கட் பண்ணி வச்சுக்கலாம். எல்லாத்தையும் ஹாஃபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கடாயில் எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே சேப்பங்கிழங்க உதிரியாக போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. மொத்தமாக அப்படியே போட்டோன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அதனால் கொஞ்சம் உதிரியாக போடுங்க. இதை மீடியம் ஃப்ளேமில் மினிமம் 10 minutes ஆச்சும் நம்ம குக் பண்ணணும். அதனால் ஹை ஃப்ளேம் வச்சிடாதீங்க. ஹை ஃப்ளேம் வச்சா வெளியில் வந்து ப்ரௌன் ஆகிடும், உள்ளுக்குள்ளே வேகாது, நமக்கு கிறிஸ்பாக கிடைக்காது. அப்பப்போ இப்படி லேசாக பெரட்டி விட்டுக்கிட்டே இருங்க, அப்போ தான் ஒன்றோட ஒன்று இது ஒட்டாது. பாருங்கள், டைம் ஆக கலர் எவ்வளோ அழகாக மாறுது பாருங்கள். இது இப்போது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு நமக்கு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் ட்ரெயின் பண்ணிக்கோங்க. ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. 1 இன்ச் இஞ்சியை பொடியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 3 பல்லு பூண்டை பொடியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போது 1 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் பிளாக் பெப்பர் சாஸ் சேர்த்துக்கோங்க. இப்போது இது கூட 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது சலசலன்னு நல்லா கொதி வரணும் நமக்கு. இப்போது 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நமக்கு சாஸோட கன்சிஸ்டன்சி நல்லா திக்காக இருக்குது. நம்ம சேர்த்த வாட்டரோட கண்டென்ட்டெல்லாம் நல்லா எவாப்ரேட் ஆகி கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சேப்பங்கிழங்க உள்ளுக்க சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லேசாக பெரட்டின மாதிரி தான் இருக்கணும். ஆனால் நம்ம சாஸில் இருக்கிற காரத்துக்கு நல்லா சூப்பராக வந்து ஸ்பைஸியாக இருக்கும் நமக்கு. இதை நல்லா டாஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கோங்க. எள்ளு கருப்பு இல்லைன்னா வெள்ளை எள்ளு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது பெப்பர் ரோஸ்ட்னால நல்ல டார்க் ப்ரௌனில் நமக்கு வரப்போகுது. அப்போ ஒயிட் போட்டால் தான் ஹைலைட்டிங்காக இருக்கும். ஃபைனலாக 1 டீஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கோங்க. இது வந்து அப்படியே நம்ம டிஷ்ஷை ஹைலைட் பண்ணி கொடுக்கும், நமக்கு ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சேப்பங்கிழங்கு பெப்பர் ரோஸ்ட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அன்போடு சமைக்கலாம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.